என் பெயர் கமல். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன். நான் எங்காவது தொலைந்து விடுவேனோ என்பது போல என் அம்மா எப்போதும் என்னை அணைத்தே வைத்திருப்பாள். என் அப்பா அந்த பகுதியின் புகழ்பெற்ற வெற்றிலை வியாபாரி. தெருவின் மூலையில் அவருடைய கடை இருந்தது. அங்கே நாள் முழுவதும் மக்கள் வந்து போய் கொண்டே இருப்பார்கள். என்னால் அதிகமாக படிக்க முடியவில்லை. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தேன். அதன் பிறகு என் அப்பாவுடன் சேர்ந்து கடையை கவனித்துக் கொண்டேன். அவர் அடிக்கடி சொல்வார், மகனே, இந்த கடை தான் உன்னுடைய பட்டம். வெளியூரில் இருந்து கூட மக்கள் வந்து நம்மிடம் பான் சாப்பிடுகிறார்கள். இந்த வேலையில் கிடைக்கும் மரியாதை எந்த அலுவலக வேலையிலும் கிடைக்காது. நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு சகோதரனோ சகோதரியோ இல்லை என்பது என் அம்மாவுக்கு எப்போதும் கவலையாக இருக்கும். கமல், நீதான் எங்களுக்கு எல்லாம். நீ இல்லை என்றால் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று அடிக்கடி சொல்வாள். ஒரு முறை இரவு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. வெறும் காய்ச்சல் தான். ஆனால் என் அம்மா தூக்கத்தை தொலைத்து விட்டு இரவு முழுவதும் என் தலையில் குளிர்ந்த நீர் ஒத்தடம் கொடுத்து கொண்டே இருந்தார். காலையில் அப்பா கடையை தாமதமாகத்தான் திறந்தார். என் தலையை தடவி கொடுத்து, என் சிங்கமே, சீக்கிரம் குணமடைந்து விடு. நீ இல்லாமல் கடை பாலடைந்து கிடப்பது போல் இருக்கிறது என்றார். இதையெல்லாம் கேட்கும் போது நான் ஏதோ மிகவும் ஸ்பெஷலான ஆள் என்பது போல தோன்றும். ஒருவேளை இந்த உணர்வு தான் உலகத்தின் மற்ற துயரங்களிலிருந்து என்னை எப்போதும் தள்ளியே வைத்திருந்தது. என் வயதுடைய நண்பர்கள் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். சிலருக்கு வேலை கிடைத்தது. சிலர் பெரிய பல்கலைக்கழகங்களில் சேர்ந்தார்கள். ஆனால் நான் என் அப்பாவுடன் இருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவருடன் அமர்ந்து வெற்றிலை மடிப்பது, வாடிக்கையாளர்களிடம் புன்னகையுடன் பேசுவது, சிலருக்கு கடன் கொடுப்பது, சிலரிடம் பழைய பாக்கிகளை கேட்பது, இவையெல்லாம் என் வாழ்க்கையின் அங்கமாகிவிட்டன. இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது என்று அப்பாவுக்கு தெரிந்திருந்ததால் அவர் என்னை நினைத்து அதிகம் கவலைப்பட்டார். கடையிலேயே இரு, தெருவில் ஊர் சுற்றும் ரவுடிகளிடமிருந்து விலகியே இரு, அவர்களுடன் சேர்ந்தால் நீ கெட்டு போய் விடுவாய் என்று பல முறை எனக்கு அறிவுரை கூறுவார். நான் அவர் பேச்சை கேட்பேன். உண்மையில் சில சிறுவர்கள் என் நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் நான் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதில்லை. அவர்களுடன் ஒரு வணக்கம் அல்லது நலம் விசாரிப்பதோடு என் உறவை நிறுத்தி கொண்டேன். என் நேரத்தின் பெரும்பகுதி அப்பாவுடனேயே அல்லது வீட்டில் அம்மாவுடனேயே கழித்தது. மாலையில் அம்மா பக்கோடா போன்றவற்றை சமைப்பார். நாங்கள் மூவரும் அமர்ந்து டிவி பார்ப்போம். அப்பாவுக்கு பழைய நாடகங்கள் பிடிக்கும். அம்மாவுக்கு திரைப்படங்கள் பிடிக்கும். அவர்கள் இருவரையும் மகிழ்ச்சியாக பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஒரு நாள் ஒரு பெரியவர் என் கடைக்கு வந்தார். அவருக்கு சுமார் 60 வயது இருக்கும். அவர் வெற்றிலை சாப்பிட்டு விட்டு என்னை உற்று பார்த்து, கமல், நீ உன்னுடைய அப்பாவை போல ஆகப் போகிறாயா அல்லது இந்த உலகத்தை போல ஆகப் போகிறாயா என்று கேட்டார். நான் புன்னகைத்து விட்டு, கடவுள் என்னை என் அப்பாவை போல ஆக்கட்டும் என்றேன். இதை கேட்டதும் அவர் சிரித்துவிட்டு, இதுவே எனக்கு போதும் என்றார். சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக தோன்றும். அந்த அமைதி எங்கே பறிபோய் விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கும். அதிகமாக சிரித்த பிறகு எனக்கு அழுகை வருவது போன்ற உணர்வு சில சமயம் ஏற்படும். மகனே, எப்போதும் கடவுளை பிரார்த்தனை செய் என்று அம்மா அடிக்கடி சொல்வார். அப்போது அவருடைய வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை. ஆனால் இன்று நான் திரும்பி பார்க்கும்போது அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பாடம் என்று உணர்கிறேன். அப்போது எனக்கு பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை. என் பெற்றோர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கடை நன்றாக நடக்க வேண்டும். வாழ்க்கை இப்படியே நிம்மதியாக செல்ல வேண்டும். அவ்வளவுதான். பொறாமை இல்லை, பேராசை இல்லை, பகைமையும் இல்லை. சில நேரங்களில் கடவுள் எனக்கு ஒரு தனித்துவமான அமைதியை கொடுத்திருக்கிறார் என்று நான் நினைப்பேன். கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இல்லாத வாழ்க்கை. ஆனால் உண்மையான சோதனை என்பது நமக்கே தெரியாமல் வரும் என்பதை மனிதன் மறந்து விடுகிறான். எனக்கான அந்த சோதனை என் பெற்றோரின் வடிவில் ஒரு திருப்பத்தில் எனக்காக காத்து கொண்டிருந்தது. அன்பு நிறைந்த உலகில் வாழ்க்கை மிகவும் எளிதாக தோன்றியது. கடை, வீடு மற்றும் சில நெருங்கிய உறவினர்கள், இதுதான் என் சிறிய உலகம். ஆனால் ஒரு நாள் அப்பா என்னை வரவேற்பறையில் தமக்கு முன்னால் அமர வைத்தார். அவர் ஒரு பீடியை பற்ற வைத்து விட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து சொன்னார், கமல், இப்போது உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பொறுப்பு வர வேண்டும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு மெதுவாக, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் திருமணத்தை பற்றி பேசுகிறேன் என்றார் அப்பா. நான் என் கண்களை தவிர்த்தேன். நான் திருமணத்தை பற்றி ஒருபோதும் யோசித்ததில்லை. காலையில் கடை, மதியம் வாடிக்கையாளர்கள், மாலையில் வீடு, இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நான் நினைத்திருந்தேன். இது எனக்கு முற்றிலும் புதிய விஷயமாக இருந்தது. ஆனால் நான் இன்னும் தயாராகவில்லை என்று மெதுவாக சொன்னேன்.
அப்பா என்னை பார்த்து புன்னகைத்தார். தயாரிப்புகள் பிறகு நடக்கும், முதலில் உறவுதான் அமையும் என்றார். என்னுடைய மௌனத்தை அவர் சம்மதமாக எடுத்துக்கொண்டார். பின்னர் ஒரு நாள் அம்மா என்னிடம் சொன்னார், அப்பாவின் அத்தை வீட்டில் வளர்ந்த பூனம் என்ற பெண்ணுடன் எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்று. பூனம் யார் என்று எனக்கு தெரியும், ஆனால் அவளை நான் உற்று பார்த்ததில்லை. சிறு வயதிலேயே பெற்றோர் இருந்து விட்டதால் அவள் அப்பாவின் அத்தை வீட்டில் வளர்ந்தாள். அத்தை வசித்த அந்த பெரிய மாளிகையிலேயே அந்த அனாதை பெண் வளர்ந்து வந்தாள். அந்த வீடு எங்கள் பகுதிக்கு சற்று தள்ளி இருந்தது. அது ஒரு பழைய ஆனால் மிக பெரிய மாளிகை. பூனம் எப்போதுமே அமைதியான பெண். அக்கம் பக்கத்து திருமணங்களில் கூட அவள் அரிதாகவே காணப்படுவாள். அத்தை அவள் மீது மிகவும் கருணை காட்டி வளர்த்ததாக மக்கள் சொல்வார்கள். ஒரு நாள் நான் என் அம்மாவுடன் அப்பாவின் அத்தை வீட்டிற்கு சென்றேன். கதவு திறந்த போது ஒரு பெண் கடந்து சென்றாள். அவள் பூனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் யூகித்தேன். அவள் சமையலறையில் இருந்து பாத்திரங்களை எடுத்து சென்று கொண்டிருந்தாள். நாங்கள் அவளை சந்தித்தோம். ஆனால் அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. அத்தை என் அம்மாவிடம் சொன்னார், இந்த குழந்தை இனி உங்கள் பொறுப்பு. எங்களால் முடிந்ததை செய்தோம். இனி நீங்கள் அவளை நன்றாக குடியேற்ற வேண்டும். விரைவில் திருமணம் நிச்சயமாகியது. மிக எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. அக்கம் பக்கத்தினர் சிலருக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டது. அத்தை வீட்டிலேயே விருந்து நடந்தது. பூனம் மணப்பெண்ணாக இருந்தபோது அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. சிரிப்பும் இல்லை, கண்ணீரும் இல்லை. ஒருவேளை அவள் தன் விதியை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். திருமணத்திற்கு பிறகு அவள் என்னுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அம்மா அவளை கட்டிப்பிடித்து சொன்னார், மகளே, இனி இது உன் வீடு. நாங்கள் உன்னை கமலுக்காக தேர்ந்தெடுக்கவில்லை, கமலையே உனக்காகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பூனம் புன்னகைத்து விட்டு சொன்னாள், ஆமாம் அத்தை, எனக்கு புரிகிறது. ஆரம்ப நாட்களில் அவள் அதிகம் பேசவில்லை. அமைதியாக அறையை சுத்தம் செய்வாள், உணவு சமைப்பாள், கடைக்கு எனக்கு டீ கொண்டு வருவாள். அவளுடைய நற்பண்புகளை கண்டு அம்மா மிகவும் பெருமைப்பட்டார். ஒரு நாள் அம்மா என்னிடம் தனியாக சொன்னார், கமல், இந்த குழந்தை நம் விதியின் ஆசீர்வாதம். வீட்டில் எவ்வளவு அமைதி இருக்கிறது பார். உண்மையில் பூனத்தின் வருகை வீட்டில் ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வந்தது. அப்பாவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். சில நேரங்களில் அவள் கடைக்கு வந்து எனக்கு உணவு கொடுத்து விட்டு செல்வாள். ஒரு நாள் அப்பா வேடிக்கையாக சொன்னார், என்ன கமல், இவள் உன் மனைவியா அல்லது நிழலா? எப்போதும் உன்னை சுற்றியே இருக்கிறாள். நான் சிரித்துக் கொண்டே பதிலளித்தேன், அப்பா, நிழலும் கூட நிம்மதியை தரும். ஒரு மாலை வேளையில் மழை பெய்து கொண்டிருந்த போது கடையில் அமர்ந்திருந்த எனக்கு குளிராக இருந்தது. நான் வீட்டிற்கு வந்த போது பூனம் ஏற்கனவே தண்ணீரை சூடுபடுத்தி துண்டை எடுத்து வைத்திருப்பதை கண்டேன். அவள் சொன்னால், உங்கள் முடி நனைந்து விட்டது, அதை துடையுங்கள். நான் தலையசைத்தேன். அவள் துண்டால் என் முடியை துடைத்து என் கையை சுத்தம் செய்துவிட்டு சொன்னால், மதிய உணவு நீங்கள் சாப்பிடவில்லை என்று அப்பா சொன்னார். அடுத்த முறை இப்படி செய்யாதீர்கள். முதல் முறையாக அவள் என் மீது அக்கறை காட்டிய தருணம் அது. ஒரு மௌனமான சுவர் என் பக்கம் சாய்வது போல எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. பூனத்தின் சிறப்பு என்னவென்றால், அவள் ஒருபோதும் யாரிடமும் புகார் செய்ய மாட்டாள். வீட்டில் ஏதாவது தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ அல்லது அம்மா ஏதேனும் கடுமையாக சொன்னாலோ அவள் அதை மௌனமாக பொறுத்து கொள்வாள். ஒரு முறை காய்கறியில் உப்பு அதிகமாக இருப்பதாக அம்மா சொன்ன போது அவள் தலையை குனிந்து கொண்டு, மன்னித்து விடுங்கள், அடுத்த முறை கவனமாக இருக்கிறேன் என்று சொன்னாள். அக்கம் பக்கத்தினர் அப்பாவை சந்திக்க வரும்போது, வாழ்த்துக்கள் அண்ணா, உங்களுக்கு ஒரு மகள் போன்ற மருமகள் கிடைத்திருக்கிறாள் என்று சொல்வார்கள். அதற்கு அப்பா மகிழ்ச்சியுடன், அவள் மகள் அல்ல, அதிர்ஷ்டத்தின் ஒளி என்று பதிலளிப்பார். பூனத்திற்கு தையல் வேலை என்றால் மிகவும் பிடிக்கும். மாலை நேரங்களில் அவள் பழைய துணிகளை எடுத்து எம்ப்ராய்டரி செய்வாள். ஒரு நாள் நான், ஏன் இதையெல்லாம் செய்கிறாய், ஓய்வெடுக்க வேண்டியது தானே என்று கேட்டேன். அதற்கு அவள், கைகளும் மனமும் வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால்தான் உண்மையான ஓய்வு கிடைக்கும் என்று சொன்னாள். எங்கள் திருமணமாகி 2 மாதங்களே ஆகியிருந்த நிலையில் பூனம் வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் தன் அடையாளத்தை பதிக்க தொடங்கியிருந்தாள். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் சரியான நேரத்திற்கு மருந்து கொடுப்பாள். அப்பாவுக்கு சரியான நேரத்தில் உணவு வழங்குவாள். என்னுடைய ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயங்களையும் கவனித்துக் கொள்வாள். ஒரு மனிதன் உடனடியாக கவனிக்காத சிறிய விஷயங்கள் இவை. ஆனால் ஆழமாக அவள் என் இதயத்தில் இடம் பிடித்துக் கொண்டிருந்தாள். ஒரு இரவு அம்மா கேட்டார், கமல், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? நான் பெருமூச்சு விட்டு, அம்மா, பூனத்தால் தான் இந்த வீடு உண்மையான வீடாக உணர தொடங்கி இருக்கிறது என்றேன். இதுதான் உண்மையும் கூட.
நான் உணராத நிலையிலேயே பூனம் என் பகல் மற்றும் இரவுகளின் ஒரு மௌனமான அங்கமாகிவிட்டாள். திருமணமாகி 3 மாதங்கள் ஓடிவிட்டன. வாழ்க்கை ஒரு சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. கடையின் வருமானம் நன்றாக இருந்தது. பூனம் வீட்டின் பொறுப்புகளை கையாள்வதில் பழகிவிட்டாள். அம்மா மற்றும் அப்பாவின் முகங்களில் நிம்மதி தெரிந்தது. தினசரி வாழ்க்கை மிகவும் இயல்பாக மாறியிருந்தது. ஒரு நாள் காலை உணவின் போது அம்மா அப்பாவிடம் சொன்னார், இன்று பாட்டி வீட்டிற்கு சென்று வரலாம், பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. அதற்கு அப்பா, சரி, இன்று கடையை சீக்கிரமே மூடிவிடலாம். கமல், நீ மாலையில் கடையை பார்த்துக்கொள், நாங்கள் மாலைக்குள் வந்து விடுவோம் என்றார். நான் அதற்கு தலையசைத்தேன். பூனம் அம்மாவுக்கு டீ கொடுத்து விட்டு நானும் வரட்டுமா என்று கேட்டாள். அம்மா சொன்னார், வேண்டாம் மகனே, நீ இப்போது இந்த வீட்டை சேர்ந்தவள், நீ வீட்டை பார்த்துக்கொள். மதியம் வரை எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. நான் கடையில் இருந்தேன். வாடிக்கையாளர்கள் வந்து போய் கொண்டிருந்தார்கள். பூனம் மதிய உணவை கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்லும் போது அம்மா அப்பாவிற்கு போன் செய்து எப்போது வருகிறார்கள் என்று கேளுங்கள் என்று சொன்னால் நான் மொபைலை எடுத்தேன். ஆனால் பதில் இல்லை. அவர்கள் வழியில் இருக்கலாம் அல்லது சிக்னல் இல்லை என்று நினைத்தேன். மாலை நேரமானதும் பூனம் சற்று கவலைப்பட்டாள். அவர்கள் இன்னும் வரவில்லை, போனும் சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கிறது. சிறிது நேரம் கழித்து பக்கத்து வீட்டு இளைஞன் ஒருவன் மூச்சிறைக்க கடைக்கு வந்தான். கமலண்ணா, சீக்கிரம் வாருங்கள், ஏதோ விபத்து நடந்து விட்டது. உங்கள் பெற்றோரின் பெயர் ஏதோ ஒரு பட்டியலில் இருப்பதாக சொல்கிறார்கள். என் கையில் இருந்த தண்ணீர் பாட்டில் கீழே விழுந்தது. நான் சில நொடிகள் சிலையாக நின்றேன். பிறகு பூனம் வேகமாக மோட்டார் சைக்கிளை எடுத்தாள். கமல், என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று கத்தினாள். ஆனால் நான் அவள் பேச்சை கேட்காமல் கிளம்பினேன். நான் மருத்துவமனைக்கு சென்ற போது அங்கே பெரும் கூட்டம் இருந்தது. அவசர பிரிவில் இருந்த ஒரு செவிலியர் என் பெயரை அடையாளம் கண்டு கொண்டு மெதுவாக வாருங்கள் என்றார். வெள்ளை நிற துணியால் மூடப்பட்ட 2 சடலங்கள் எனக்கு முன்னால் இருந்தன. அம்மாவின் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. அவர் தூங்குவது போலவே இருந்தது. நான் நிலை குலைந்தேன். என் குரல் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டது. என் கைகள் நடுங்கின. பூனம் மருத்துவமனைக்கு வெளியே வந்து சேர்ந்திருந்தாள். நான் கீழே விழுந்து விடாமல் எப்படியோ அவள் என்னை தாங்கி பிடித்தாள். அவள் உடனடியாக என் அருகே வந்து கமல் என்றாள். நான் எதுவும் பேசவில்லை. அவள் தோளை பிடித்துக் கொண்டேன். அடுத்த நாள் அக்கம் பக்கத்தினர் வந்து தோள் கொடுத்து ஆறுதல் கூறினார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் அந்த தருணம் ஒரு மனிதனை உள்ளுக்குள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எல்லாம் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை மட்டுமே எதிரொலிக்கும். அந்த நாட்களில் பூனம் சற்றும் உடைந்து போகவில்லை. ஒருவேளை அவள் தன்னை திடப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்தாள். என் துணிகளை எடுத்து வைத்தாள். வந்தவர்களுக்கு டீ வழங்கினாள். அனைத்தையும் கவனித்துக் கொண்டாள். 2 நாட்களுக்கு பிறகு நான் கடையில் சோர்வாக மௌனமாக அமர்ந்திருந்தேன். வாடிக்கையாளர்கள் வந்தால் தலையை மட்டும் அசைப்பேன். வெற்றிலை மடிக்க எனக்கு தெம்பு இல்லை. மாலையில் பூனம் ஒரு பையுடன் வந்தாள். இன்றைய விற்பனைக்காக பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன், ஏதோ கொஞ்சம் பாக்கும் சுண்ணாம்பும் என்றாள். நான் கடையை ஏறிட்டு பார்க்கவில்லை. அவள் சிறிது நேரம் காத்திருந்து விட்டு சொன்னாள், கமல், நாம் எதை இழக்க வேண்டுமோ அதை இழந்து விட்டோம். இப்போது மிச்சம் இருப்பவற்றை காப்பாற்றுவது நம் பொறுப்பு. அடுத்த நாள் அவள் என்னுடன் கடையில் அமர்ந்தாள். ஒரு வாடிக்கையாளர் வந்தபோது, நான் செய்து கொடுக்கிறேன், நீங்கள் கைகளை மட்டும் அசைத்து உதவி செய்யுங்கள் என்றாள். ஒரு பெரியவர் வெற்றிலை வாங்கி கொண்டே சொன்னார், மருமகளாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் துணையாக இருப்பது பெரிய விஷயம் என்றார். அன்று இரவு நான் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். அவள் தண்ணீர் கொண்டு வந்தபோது நான் கேட்டேன், உனக்கு துக்கம் இல்லையா என்று. அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சொன்னால், எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நானும் உடைந்து போனால் உங்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? அந்த நாட்களில் நான் சிறிய வேலைகளில் இருந்து கூட ஓடி ஒளிந்தேன். பூனம் கடையின் கணக்குகளை கவனித்தாள். வீட்டு செலவுகளை நிர்வகித்தாள். வந்த உறவினர்களிடம் பேசினாள். ஒரு நாள் அப்பாவின் பணப்பையில் இருந்த ரசீதுகளை அவள் சேகரிப்பதை பார்த்தேன். ஆச்சரியத்துடன் நான் ஏன் என்று கேட்டேன். அவர் விஷயங்களை கையாண்ட முறையை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கடினமான காலங்களிலும் விதிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிய விரும்புகிறேன் என்றாள். பூனம் அந்த காயங்களை ஆற்றியது மட்டுமல்லாமல் என்னை மீண்டும் வாழ்க்கையை நோக்கி இழுத்து வந்தாள். ஒரு நாள் பழைய பகுதியை சேர்ந்த அஜய், கேசவ் மற்றும் வினோத் என்ற சிறுவயது நண்பர்கள் கடைக்கு வந்தார்கள். அவர்களுடன் நான் சிறு வயதில் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன்.
ஆனால் காலப்போக்கில் அவர்களிடமிருந்து விலகி இருந்தேன். அப்பா எப்போதும் அவர்களிடமிருந்து தள்ளி இருக்குமாறு என்னிடம் கூறுவார். கமல், இந்த சிறுவர்கள் நேரத்தை வீணடிப்பதை தவிர வேறு எதையும் செய்வதில்லை என்று அவர் சொல்வார். இப்போது அவர்கள் கையில் சிகரெட்டுடன் என் முன்னால் நின்றார்கள். அஜய் புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், ஏ கமல், எப்படி இருக்கிறாய்? உன்னை சந்திக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்தேன். நான் எல்லாம் நன்றாக இருக்கிறது, கடையை பார்த்துக் கொள்கிறேன் என்று பதிலளித்தேன். கேசவ் என் தோளை தட்டி, சரி, நீ நல்ல காரியம் செய்தாய். ஆனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு, மாலையில் டீ குடிக்க போகலாம் என்றான். நான் மறுக்கவில்லை. ஒருவேளை நான் ஒரு புதிய சூழலை நோக்கி ஈர்க்கப்பட்டேன். மாலையில் கடையை மூடிவிட்டு அவர்களுடன் ஒரு சிறிய ஹோட்டலில் அமர்ந்தேன். சிகரெட், சிரிப்பு மற்றும் அர்த்தமற்ற அரட்டைகள். ஒரு காலத்தில் இத்தகைய கூட்டங்களை தவிர்த்தேன். ஆனால் இப்போது என்னை தடுக்க யாரும் இல்லை. 2 நாட்களுக்கு பிறகு கேசவ் தன் பைக்கில் என்னை ஒரு ரகசிய அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே வேறு சில இளைஞர்களும் இருந்தார்கள். எங்கும் புகை மண்டலமாக இருந்தது. அஜய் என்னிடம் எதையோ கொடுத்து, இதை ஒரு முறை முயற்சி செய்து பார், உன்னுடைய எல்லா துக்கங்களையும் மறந்து விடுவாய் என்றான். நான் தயக்கத்துடன் அதை பிடித்தேன். அடுத்த 2 மணி நேரத்திற்குள் என் குழப்பங்கள் அனைத்தும் மறைந்து விட்டன. ஒரு விசித்திரமான அமைதி அல்லது உடல் மரத்து போனது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அடுத்த நாள் பூனம் கேட்டால், ஏன் உன் கண்கள் வீங்கியிருக்கின்றன என்று. நான் பொய் சொல்ல தொடங்கினேன். நேற்று இரவு கடையை தாமதமாக மூடினேன், தூக்கம் வரவில்லை என்றேன். அதன் பிறகு ஒவ்வொரு மாலையும் அதே பழக்கம் தொடர்ந்தது. கடை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் என் கவனம் எங்கோ இருந்தது. பூனம் அமைதியாக இருந்தாள். அவள் எதையும் கேட்கவில்லை. இருப்பினும் ஒவ்வொரு காலையும் காலை உணவு தயாராக இருந்தது. கடைக்கு டீ வந்தது. இரவு நான் வரும்போது கதவு திறந்தே இருந்தது. ஒரு நாள் அஜய் பேசும்போது சொன்னான், கமல், கடையை விற்றுவிடு. இந்த சிறிய மூலையில் என்ன இருக்கிறது? இப்போது சந்தை விலை மிக அதிகமாக உள்ளது. நான் சிரித்துக் கொண்டே, விற்ற பிறகு நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன். வினோத் உடனடியாக சொன்னான், பாதி தொகையை முதலீடு செய், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். பெரியதாக ஏதாவது செய்வோம். அது ஒரு முட்டாள்தனமான யோசனை. ஆனால் அப்போது சிந்திக்கும் திறன் எனக்கு இல்லை. அடுத்த வாரமே கடையை விற்றேன். காகிதங்களில் கையெழுத்திட்டு பணத்தை பெற்றேன். பூனம் எதையும் கேட்கவில்லை. அவள் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன், நீ நிம்மதியாக இருக்கலாம், கவலைப்படாதே என்றேன். முதல் வாரம் போதையிலும் ஹோட்டலிலும் நண்பர்களுடன் கழிந்தது. 2வது வாரம் ஒரு கனவு போல இருந்தது. 3வது வாரம் தொடங்கிய போது பணம் பாதியாக குறைந்திருந்தது. பூனம் அமைதியாகவே இருந்தாள். வீட்டின் தேவைகள் குறைந்தன. துணிகளை மெஷினில் துவைப்பதற்கு பதிலாக கைகளால் துவைக்க தொடங்கினாள். காய்கறிகளுக்கு பதிலாக பருப்பு சமைக்கப்பட்டது. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவள் புகார் செய்யவில்லை. ஒரு மாலை வேளையில் நான் வீட்டிற்கு வந்தபோது மின்சார பில் அங்கே இருப்பதையும் மூலையில் இருட்டாகவும் இருப்பதையும் கண்டேன். ஏன் பில் கட்டவில்லை என்று கேட்டேன். பூனம் மெதுவாக சொன்னால், இப்போது வருமானம் இல்லை, சேமிப்பும் தீர்ந்து கொண்டிருக்கிறது. நான் கோபமாக பேசினேன், நீ என்னை கேலி செய்கிறாயா என்று. அவள் மௌனமாக இருந்தாள். நான் அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டேன். உள்ளுக்குள் ஏதோ உறுத்தியது. ஆனால் என்னால் மன்னிப்பு கேட்க முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு கேசவ் போன் செய்தான். கமல், கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றான். என்னிடம் இருந்த மீதி தொகையை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். அடுத்த நாள் நான் மீண்டும் அழைத்த போது அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அதன் பிறகு அஜய் மற்றும் வினோத்தும் காணாமல் போனார்கள். ஆனால் பூனம் இன்னும் எதுவும் சொல்லவில்லை. ஒரு இரவு காலி பாக்கெட்டுடன் வீட்டிற்கு வந்தேன். பூனம் உணவை பரிமாறி ஒரு கிளாஸ் தண்ணீரும் வைத்தாள். நான் கேட்டேன், இதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லையா என்று. அவள் தலை குனிந்து சொன்னால், தெரிகிறது, ஆனால் நீங்கள் என் கணவர். நான் மௌனமானேன். போது இப்போது தினசரி பழக்கமாகிவிட்டது. ஒரு இரவு நான் தாமதமாக வந்தேன். என் கையில் ஒரு காயம் இருந்தது. கதவு திறந்திருந்தது. பூனம் மௌனமாக மருந்து போட்டு கட்டு கட்டினாள். நான் இன்னும் எவ்வளவு காலம் இதை பொறுத்துக் கொள்வேன் என்று கேட்டேன். அவள் சொன்னால், கடவுள் எனக்கு துணையாக இருக்கும் வரை நான் எல்லாவற்றையும் மௌனமாக பார்த்துக் கொள்வேன். எனக்குள் கோபமும் வெட்கமும் ஒரு சேர இருந்தது. ஆனால் போதையின் மங்களில் எல்லாம் மறைந்து போனது. நாட்கள் செல்ல செல்ல எல்லாம் என் கையை விட்டு நழுவ தொடங்கின. இப்போது வீடு காலியாக இருந்தது. நிம்மதி தேடும் இடமாக அது இனி இருக்கவில்லை. மின்சார பில்கள்,
காலியான அலமாரிகள் மற்றும் ஒவ்வொரு இரவும் ஒரு அந்நியனை போல திரும்புவது. இதுவே என் நிஜமாகிவிட்டது. பூனம் இன்னும் அப்படியே தான் இருந்தாள். ஆனால் அவள் எதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலோ அந்த கமலாக நான் இப்போது இல்லை. ஒரு இரவு நான் கையில் ஒரு பாட்டிலுடன் திரும்பிய போது பூனம் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அவள் எதுவும் பேசாமல் கதவை திறந்துவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். நான் தடுமாறும் காலடிகளுடன் உள்ளே வந்து சுவரில் சாய்ந்து அமர்ந்தேன். சாப்பிட என்ன இருக்கிறது என்று உரத்த குரலில் கேட்டேன். பூனம் வெளியே வந்தாள். பருப்பும் மீதமுள்ள சாதமும் இருக்கிறது என்றாள். பருப்பு? மீண்டும் பருப்பா? நான் கோபத்தில் இருந்து தண்ணீர் பாட்டிலை கீழே வீசி எறிந்தேன். நீ ஏன் எப்போதும் இப்படி சேமித்துக் கொண்டே இருக்கிறாய்? உன் பிரச்சனை என்ன? பூனம் பின்வாங்கி சொன்னால், என்னிடம் இருப்பதை வைத்து நான் சமாளிக்கிறேன். என் கோபம் மேலும் அதிகரித்தது. நான் முன்னால் சென்று அவள் கையை பிடித்து இழுத்தேன். என் பணத்தை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? நீ என் எல்லாவற்றையும் அழித்து விட்டாய். அவள் தன் கையை விடுவிக்க முயன்றாள். என்னை விடுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை. நான் அவள் கன்னத்தில் அறைந்தேன். அறையில் நிசப்தம் நிலவியது. பூனம் தரையில் அமர்ந்தாள். தன் முகத்தை இரு கைகளாலும் மூடிக்கொண்டாள். சில நிமிடங்கள் கழித்து நான் தடுமாறி படுக்கையில் விழுந்தேன். காலையில் நான் கண்ணை திறந்த போது தலை வலியால் வெடிப்பது போல இருந்தது. தண்ணீர் கேட்டேன், ஆனால் பதில் இல்லை. பூனம் சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். நான் எழுந்து அவளிடம் சென்றேன். நேற்று என்ன நடந்தது என்று எனக்கு நினைவில்லை. எல்லாம் போதையில் நடந்தது என்றேன். அவள் இடைமறித்து சொன்னால், உங்களுக்கு சுய நினைவு இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் அது உங்களுடைய கைதானே. நான் வெட்கத்துடன் சொன்னேன். சத்தியமாக சொல்கிறேன், இனி இப்படி நடக்காது. அவள் மௌனமாக திரும்பி டீ போட தொடங்கினாள். அடுத்த நாள் இரவும் அதே தான் நடந்தது. நான் குடித்து விட்டு வந்தேன். பூனம் கதவை திறந்தாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. நான் உள்ளே சென்று டிவியை ஆன் செய்து சேனல்களை மாற்ற தொடங்கினேன். ஏதோ ஒரு காதல் காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. கோபத்தில் ரிமோட்டை தூக்கி எறிந்தேன். என்ன குப்பை இதெல்லாம்? உனக்கு வெட்கமாக இல்லையா என்றேன். பதில் சொல்வது வீண் என்பது போல பூனம் அறையை விட்டு வெளியேறினாள். நான் அவளுக்கு பின்னால் சென்று அவள் முடியை பிடித்து இழுத்தேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன். நீ எனக்கு என்ன செய்கிறாய் என்றேன். அவள் அளவில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காகத்தான் விட்டீர்கள், எனக்காக இல்லை என்று மட்டும் சொன்னாள். நான் சுவரில் குத்தினேன். என் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆனால் அப்போது எனக்கு வழி தெரியவில்லை. நான் சத்தமாக கத்திவிட்டு படுக்கையில் விழுந்து தூங்கினேன். அடுத்த நாள் என் கையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அநேகமாக பூனம் தான் நேற்று இரவு கட்டி இருக்க வேண்டும். நான் அவளை பார்த்தேன். அவள் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். நான் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தேன். ஏன் ஒவ்வொரு முறையும் என்னை இப்படி பார்த்து கொள்கிறாய் என்று கேட்டேன். அவள் சொன்னால், உங்களுக்குள் எங்கோ அந்த பழைய கமல் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். நான் பெருமூச்சு விட்டு, அந்த கமல் இப்போது இல்லை என்றேன். அதற்கு அவள், அப்படியான நான் யாருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கேட்டாள். வாரம் வாரம் இப்படித்தான் கழிந்தது. நான் அவளை அடிப்பேன். அவள் மௌனமாக இருப்பாள். அவள் எப்போதாவது கத்தினால், இப்போதாவது நிறுத்துங்கள் என்று மட்டும் சொல்வாள். ஒரு நாள் அப்பாவின் நண்பரான முதியவர் ஒருவர் வீட்டிற்கு வந்தார். பூனம் அவரை வரவேற்றாள். அவர், கமல் வீட்டில் இருக்கிறானா என்று கேட்டார். அவள், தூங்குகிறார் என்றாள். மகளே, அவனை கவனித்துக்கொள். மக்கள் பேச தொடங்கி விட்டார்கள் என்றார் அவர். பூனம் கதவை மூடிவிட்டு என்னிடம் வந்தாள். அக்கம் பக்கத்தினர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றாள். நான் கடுமையாக பதிலளித்தேன். சொல்லிவிடு, இது என் வீடு. நான் நினைத்ததை தான் செய்வேன். அவள் கேட்டால், அப்படியானால் இது என் வீடு இல்லையா என்று. எனக்கு கோபம் வந்து சுவரில் குத்தினேன். ஏன் எல்லா விஷயத்திற்கும் நாக்கை நீட்டுகிறாய் என்றேன். அவள் பின்வாங்கினாள். அவள் முகத்தில் ஒரு வடு உருவாகி இருந்தது. அடுத்த நாள் எனக்கு நினைவு திரும்பிய போது அவள் என் முன்னால் ஒரு கண்ணாடியை வைத்து சொன்னால், இந்த முகம் உங்களுடையது அல்ல. ஒவ்வொரு நாளும் என்னை சித்திரவதை செய்யும் ஒருவருடைய முகம். என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அன்று இரவு வழக்கம் போல நான் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தேன். அஜய், கேசவ் மற்றும் வினோத் என்னுடன் அமர்ந்திருந்தார்கள். வீட்டில் பணம் தீர்ந்து விட்டது. ஆனால் பூனத்தின் நகைகளை விற்று 2 நாள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தேன். புகை நாற்றம், சிரிப்பு மற்றும் வசவுகள் அந்த 4 சுவர்களுக்குள் பரவியிருந்தது. அக்கம் பக்கத்தினர் எங்கள் சத்தத்திற்கு பழகியிருக்கலாம். பாட்டிலை மேஜை மீது வைத்துவிட்டு அஜய் சிரித்துக் கொண்டே சொன்னான், கமல், நீ பெரிய காதலனாக மாறிவிட்டாய். உன் மனைவி மிகவும் அழகானவள். ஒரு இளவரசி என்று சொல்வாயே, அவளை ஒரு முறை எங்களிடம் காட்டு. கேசவ் சிரித்துக் கொண்டே சொன்னான்,
ஆமாம், அவள் என்ன மறைத்து வைக்கப்பட வேண்டிய இளவரசியா, அல்லது எங்களை இருட்டில் வைத்திருக்கிறாயா? வினோத்தும் கேலியாக சொன்னான். கடவுள் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவள் ஒருவேளை நீ சொல்வது போல அவள் அவ்வளவு அழகானவள் என்றால் இன்று அவளை காட்டு. அப்போதுதான் நீ உண்மையிலேயே ஒரு ராஜா என்று நாங்கள் நம்புவோம். நான் பாட்டிலில் இருந்து இன்னொரு மடக்கு குடித்தேன். என் நாக்கு கட்டுப்பாட்டை இழந்தது. நான் பொய் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவள் உண்மையில் அழகானவள். அவளை பார்த்தால் உங்கள் நினைவே தப்பிவிடும் என்றேன். அஜய் கையில் சிகரெட்டுடன் சொன்னான். அப்படியானால் அவளை இங்கே அழைத்து வா. என் இதயம் மகிழ்ச்சி அடையும். என் மனதில் எதுவும் தெளிவாக இல்லை. வெறும் இரைச்சல் மட்டுமே இருந்தது. நான் எழுந்து தடுமாறி கொண்டே அறை நோக்கி சென்றேன். நான் கதவை திறந்த போது பூனம் சாதாரண உடையில் ஏதோ தைத்து கொண்டிருந்தாள். வெளியே வா என்று உரத்த குரலில் சொன்னேன். அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஏன் இவ்வளவு நள்ளிரவில் கூப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாள். என் நண்பர்கள் உன்னை சந்திக்க விரும்புகிறார்கள். உன்னுடைய அழகை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்போது உன்னை நேரில் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் என்றேன். அவள் எழுந்து நின்றாள். அவள் கண்களில் ஆச்சரியமும் பயமும் இருந்தது. இது என்ன பேச்சு? நான் வெளியே வரமாட்டேன் என்றாள். நான் முன்னால் சென்று அவள் கையை பிடித்தேன். என் உத்தரவை மீற உனக்கு எவ்வளவு தைரியம்? வெளியே வா என்று கத்தினேன். அவள் தன் கையை விடுவிக்க முயன்றாள். ஆனால் என் பிடி பலமாக இருந்தது. அவள் மௌனமாக இருந்தாள். அவள் கண்களில் ஒரு வேண்டுகோள் மட்டுமே இருந்தது. 3 நண்பர்களும் குடித்துவிட்டு அமர்ந்திருந்த அறைக்கு நான் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றேன். கதவு திறந்தது. அனைவரின் கண்களும் அவள் மீது நிலைத்தன. அவள் உடனடியாக தன் துப்பட்டாவள் முகத்தை மறைக்க முயன்றாள். அஜய் கை தட்டி சொன்னான், ஆஹா, என்ன ஒரு அழகு நண்பா! அவள் நிஜமாகவே ஒரு இளவரசி தான். கேசவ் அநாகரிகமாக சொன்னான். கமல், இந்த புதையலையா நீ மறைத்து வைத்திருந்தாய்? வினோத் சிரித்து கொண்டே சொன்னான். இப்படி ஒருத்தி வீட்டில் இருந்தால் ஒருவன் தினமும் நேரத்திற்கு வீட்டிற்கு வர வேண்டுமே. பூனம் பின்வாங்கினாள். நான் எதுவும் நடக்காதது போல மௌனமாக நின்றேன். அஜய் எழுந்து அவளை நோக்கி வந்து சொன்னான், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். பூனம் கத்தினாள். கமல், இங்கே என்ன நடக்கிறது? நான் எதையும் கேட்காதது போல என் கண்களை தவிர்த்தேன். வினோத் முன்னால் வந்து சொன்னான், இன்று இந்த அலையில் எங்களுக்கும் ஒரு பங்கு கொடு. நாங்கள் உன் நண்பர்கள் தானே. கேசவ் சிரித்து கொண்டே சொன்னான், கமல், இது உனக்கு தினசரி பழக்கம். இன்று எங்களுடைய முறை. பூனத்தின் முகம் வெளுத்து போனது. அவள் தன் துப்பாட்டாவை இருக்க பற்றி கொண்டிருந்தாள். அஜய் முன்னால் சென்று அவள் துப்பாட்டாவை இழுக்க முயன்றான். அதே கணத்தில் பூனம் தன் முழு பலத்துடன் அவன் கன்னத்தில் அறைந்தாள். அறையின் சூழல் ஒரு நொடியில் மாறியது. அஜய் பின்வாங்கினான். அவன் முகத்தில் ஆத்திரம் தெரிந்தது. என்ன செய்தாய் நீ என்று அவன் உரும்பினான். கேசவும் வினோத்தும் அவனை பிடித்தார்கள். ஆனால் நிலைமை மோசமாகிவிட்டது. அஜய் சொன்னான், இப்போது பார் உன்னை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று. அவர்கள் மூவரும் அவள் மீது பாய்ந்தார்கள். நான் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். என் உடல் உறைந்து போயிருந்தது. நாக்கு மரத்து போனது. போதை எல்லை மீறி இருந்தது. எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியவில்லை. என் காதுகளில் அலறல் சத்தங்கள் எதிரொலித்தன. கமல், என்னை காப்பாற்றுங்கள், உங்கள் நண்பர்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள். நான் கண்களை மூடிக்கொண்டு என் தலையை சுவரில் சாய்த்து கொண்டேன். நான் எதையும் கேட்க விரும்பாதது போல இருந்தேன். சில நிமிடங்கள் கடந்தன. சத்தங்கள் மங்கின. வெளிச்சமும் குறைய தொடங்கியது. அதன் பிறகு எனக்கு எதுவுமே நினைவில்லை. காலை நேரம். ஜன்னல் வழியாக ஒரு மெல்லிய ஒளிக்கீற்று உள்ளே வந்து கொண்டிருந்தது. இரவின் அந்த சிதறிய காட்சிகள் இன்னும் அறையில் அப்படியே இருந்தன. உடைந்த பாட்டில்கள் தரையில் கிடந்தன. படுக்கை விரிப்பின் ஒரு முனை மற்றும் அதே நாற்காலி சுவரில் சாய்ந்து கிடந்தன. கோபத்தில் நான் அநேகமாக அவளை அடித்திருக்க வேண்டும். என் கண்கள் திறந்தன. உடல் கனமாகவும் மனம் மங்கலாகவும் இருந்தது. நான் சுற்றிலும் பார்த்தேன். எல்லாம் புகையில் மூழ்கி இருப்பது போல தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து என் பார்வை தெளிவடைந்தது. காட்சிகள் என் நினைவுக்கு வர தொடங்கின. அறையின் மூலையில் சுவரில் சாய்ந்து அவள் அமர்ந்திருப்பதை கண்டேன். அவள் ஒரு கல்லை போல மௌனமாக இருந்தாள். நான் என்னை சமாளித்துக் கொண்டு அவள் அருகே சென்றேன். அவள் அசையவே இல்லை. அவள் தலைமுடி கலைந்திருந்தது. முகத்தில் காயங்கள். உதட்டின் ஓரங்களில் நீல நிற தழும்புகள் இருந்தன. கைகளில் ஆழமான நகக்குறிகள் இருந்தன. பூனம் என்று மெதுவாக அழைத்தேன். அவள் கண்களை உயர்த்தி பார்த்தாள். பல நூற்றாண்டு கால சோர்வுக்கு பிறகு பார்ப்பது போல என்னை மிகவும் மென்மையாக பார்த்துவிட்டு மீண்டும் கண்களை தாழ்த்தி கொண்டாள். நான் உன்னிடம் மிகவும் வெட்கப்படுகிறேன் என்றேன்.
அப்போது ஒரே ஒரு முடிவுதான் இருந்தது. வெட்கப்படுவது சரியான நேரத்தில் இருந்தால் மட்டுமே பலன் தரும் என்றாள் அவள். நான் கைகளை கூப்பி, நீ கொடுக்கும் எந்த தண்டனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது அந்த மனிதனாக இருக்க விரும்பவில்லை என்றேன். அவள் என்னை பார்த்து மெதுவாக சொன்னால், உங்களுக்கு தண்டனை ஏற்கனவே கிடைத்து விட்டது. உங்களுக்கு நீங்களே தண்டனையாக மாறிவிட்டீர்கள். நான் மௌனமானேன். அவள் மூச்சு சீராக இருந்தது. ஆனால் அவளுக்குள் ஏதோ ஒன்று இறங்கிவிட்டது. சில நிமிடங்கள் கழித்து, நீங்கள் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க விரும்பினால் முதலில் உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு முன்னால் அமருங்கள். ஏனென்றால் நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள். உங்கள் உடலும் மனதும் அசுத்தமாக இருக்கிறது. அவளுடைய இந்த வார்த்தைகள் என் மார்பில் பலமாக தாக்கியது. நான் பின்வாங்கினேன். பிறகு குளியல் அறைக்கு சென்றேன். குழாயை திறந்தேன். தண்ணீர் மெதுவாக வந்தாலும் அது குளிர்ச்சியாக இருந்தது. என் கைகளையும் முகத்தையும் மீண்டும் மீண்டும் கழுவினேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வலிய தொடங்கியது. தண்ணீர் என் உடலை சுத்தம் செய்தது. கண்ணீர் என் ஆன்மாவை சுத்தம் செய்தது. நான் உடைகளை மாற்றிக்கொண்டேன். காயம் ஏதும் இருக்கிறதா என்று தேடுவது போல என் கைகளை பார்த்தேன். பிறகு மீண்டும் அறைக்கு வந்தேன். அறை காலியாக இருந்தது. சுவருக்கு அருகே யாரும் இல்லை. அறையில் கிடந்த அவளது துப்பட்டாவையும் காணவில்லை. நான் வேகமாக அலமாரியை நோக்கி சென்றேன். அவளுடைய பை, அங்கிருந்த பொருட்கள் எதுவும் இல்லை. நான் குளியல் அறை கதவை திறந்தேன். அங்கேயும் எதுவும் இல்லை. பூனம் என்று கத்தினேன். ஆனால் பதில் இல்லை. வீடு முழுவதும் தேடினேன். மேற்கூரை, சமையலறை, முற்றம் என எங்கும் அவள் இல்லை. பிறகு கதவை திறந்து தெருவில் அங்கும் இங்கும் பார்த்தேன். யாரும் இல்லை. பக்கத்து வீட்டு முதியவர் ஒருவர் முற்றத்தை பெருக்கிக் கொண்டிருந்தார். அத்தை, என் மனைவி எங்காவது செல்வதை பார்த்தீர்களா என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து விட்டு பெருக்குவதை நிறுத்திவிட்டு சொன்னார், இன்று அதிகாலை யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. அவள் சென்று விட்டாள். நான் வேகமாக வெளியே சென்றேன். முதலில் அப்பாவின் அத்தை வீட்டிற்கு சென்று கதவை தட்டினேன். அவர்கள் கதவை திறந்து என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். பூனம் இங்கே இருக்கிறாளா என்று கேட்டேன். அவர் இல்லை என்று தலையசைத்தார். இல்லை, அவள் வந்து பல மாதங்கள் ஆகின்றன. என்ன விஷயம் என்றார். அவள் வீட்டை விட்டு போய்விட்டாள் என்றேன். அத்தை ஒரு பெருமூச்சை விட்டு சொன்னார், அவளாகவே சென்றிருந்தால் அவள் மீண்டும் வரமாட்டாள். அவள் மென்மையான இதயம் கொண்டவள். ஆனால் அதே சமயம் சுயமரியாதை மிக்கவள். நாள் முழுவதும் நகரின் ஒவ்வொரு மூலையிலும் அவளை தேடினேன். பழைய பகுதி, பேருந்து நிறுத்தம், மருத்துவமனை, கோவில், மசூதி, தேவாலயம் என எங்கும் தேடினேன். ஆனால் அவள் மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டது போல தோன்றியது. இரவில் நான் வீட்டிற்கு திரும்பி கதவை திறந்து அறைக்குள் நுழைந்தேன். அங்கே அவளுடைய வாசம் கூட இல்லை. அவளுடைய வளையல்கள், துப்பட்டாவின் நிறம், ஒரு காலத்தில் அந்த அறையில் இருந்து அவளுடைய மெல்லிய புன்னகை எல்லாம் மறைந்து விட்டன. அவள் எந்த நேரமும் வந்து விடுவாள் என்பது போல நான் படுக்கையில் அமர்ந்து மீண்டும் மீண்டும் கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். 3 நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் அதே தேடல், அதே ஏமாற்றம். 4வது நாள் நான் சோர்வடைந்தேன். இப்போது அந்த வீடே எனக்கு ஒரு சுமையாக தோன்றியது. அலமாரியில் இருந்து அவளுடைய துப்பட்டாவை எடுத்து அதை தலைக்கு அடியில் வைத்துக் கொண்டு அமர்ந்தேன். நீ சொன்னது சரிதான் பூனம். நான் அசுத்தமானவன். ஒருவேளை இப்போது நான் அப்படியே இருக்கலாம். ஆனால் நீ மிகவும் தூய்மையானவள். தூய்மையான பொருட்கள் அசுத்தமான இடங்களில் தங்குவதில்லை. அன்றுதான் நான் முதல் முறையாக கடவுளிடம் கைகூப்பி வேண்டினேன். நான் மன்னிப்போ அல்லது அவள் திரும்ப வர வேண்டும் என்றோ கேட்கவில்லை. அவள் சென்று விட்டாள். நான் மட்டும் தனியாக மிஞ்சி இருக்கிறேன் என்றுதான் நினைத்தேன். என் அருகில் பூனத்தின் ஏதோ ஒரு அடையாளம் இருந்த கடைசி நாள் அதுதான். அடுத்த நாள் அவளுடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு அவள் செல்ல வாய்ப்புள்ள நகரின் அனைத்து பகுதியிலும் தேடத் தொடங்கினேன். முதலில் மருத்துவமனைக்கு சென்றேன். பதிவேடுகளை சரிபார்த்தேன். வரவேற்பறையில் இருந்த சிறுவனிடம் புகைப்படத்தை காட்டினேன். அவன் தன் தோள்களை உயர்த்தி, இங்கே தினமும் 100கணக்கானோர் வருகிறார்கள், அடையாளம் காண்பது கடினம் என்றான். பிறகு பெண்கள் ஆசிரமத்திற்கு சென்று அங்கிருந்த காவலரிடம், இந்த பெயரில் ஏதேனும் பெண் இங்கே தங்க வந்தாரா என்று கேட்டேன். அவர் யோசித்து விட்டு இல்லை என்று தலையசைத்தார். பதிவு செய்யாமல் யாரும் இங்கே தங்க முடியாது என்றார். இதன் பிறகு நான் கோவில், மசூதி, தேவாலயம் மற்றும் பெண்கள் விடுதிகளுக்கு சென்றேன். ஒவ்வொரு வாசலிலும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். பூனம் என்ற பெயரில் ஏதேனும் பெண் இங்கே வந்தாரா? சிலர் இல்லை என்றார்கள். சிலர் கடந்த காலத்தை தேடுவது வீண் என்றார்கள். காலப்போக்கில் என் தோற்றம் மாறத் தொடங்கியது. தாடி வளர்ந்தது. உடைகள் பழமையாகின.
காலணிகள் கிழிந்தன. ஆனால் அந்த புகைப்படம் இன்னும் என் பாக்கெட்டில் இருந்தது. இது என் மனைவி, இவளை எங்கேனும் பார்த்தால் எனக்கு சொல்லுங்கள் என்று தெருவில் செல்லும் அந்நியர்களிடம் மீண்டும் மீண்டும் கூறினேன். ஆனால் பதில் என்னவோ ஒன்றுதான், மௌனம். இந்த ஏங்கும் கண்கள். சில சமயம் நாள் முழுவதும் தேடிவிட்டு வெறும் கையுடன் திரும்புவேன். இரவில் அவனுடைய கடைசி அடையாளமான அந்த துப்பட்டாவின் நுனியை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருப்பேன். பூனம், உன்னால் இதை கேட்க முடிந்தால் தெரிந்து கொள், நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், என்னையே கூட. ஒரு நாள் நான் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்தேன். அருகில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். என் நிலையை பார்த்து ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டான். வாழ்க்கையையே யாருக்காக கொடுத்தேனோ அவளையே தொலைத்து விட்டேன் என்றேன். அந்த பிச்சைக்காரன் சிரித்துக் கொண்டே சொன்னான், அப்படியானால் நீயும் எங்களைப் போலே ஆகிவிட்டாய். காலம் கடந்தது. 1 வருடம், பிறகு இன்னொன்று. இடையில் சில நாட்கள் கூலி வேலை செய்தேன். சில சமயம் செங்கல் தூக்கினேன். சில சமயம் ஹோட்டலில் பாத்திரம் கழுவினேன். ஒரு நாளைக்கு 2 வேளை உண்பதற்கு தேவையான பணத்தை மட்டும் சம்பாதித்தேன். ஒரு முறை ஒரு போலீஸ்காரர் என்னை நிறுத்தினார். பாக்கெட்டில் இருந்த அந்த புகைப்படத்தை எடுத்து அவரிடம் காட்டினேன். என் மனைவி எங்கே போனாள் என்று கேட்டேன். அவர் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தார். பிறகு அந்த புகைப்படத்தை திருப்பி தந்துவிட்டு சொன்னார், சில நேரங்களில் சுமைகளை இறக்கி வைப்பதே நல்லது. தேடுவதால் மட்டும் எல்லாம் கிடைப்பதில்லை. நான் மௌனமாக முன்னேறினேன். அக்கம் பக்கத்தினர் என்னை அடையாளம் காண தயங்கினார்கள். யாரும் நலம் விசாரிக்கவில்லை. நான் ஒரு நிழலாகிவிட்டேன். ஒரு நாள் பூனம் படித்த பழைய பள்ளிக்கு சென்றேன். அங்கே ஒரு முதிய ஆசிரியரை சந்தித்தேன். என் பெயரை கேட்டதும் அவர் சொன்னார், அந்த பெண் மிகவும் நல்லவள், அமைதியானவள், ஆனால் புத்திசாலி. அவளுக்கு என்ன ஆனது? நான் தலை குனிந்தேன். நான் அவள் இதயத்தை உடைத்து விட்டேன். அப்படியானால் நீ குற்றவாளி என்றார் அவர். நான் சில சமயம் ஒரு நகரத்திற்கு போவேன். சில சமயம் பேருந்தில் ஏறி எங்காவது செல்வேன். ஏதோ ஒரு நிலையத்தில், ஏதோ ஒரு தெருவில் அவளை பார்த்து விட மாட்டோமா என்று தோன்றும். ஆனால் ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு சாலையும் எனக்கு மூடிய கதவாகவே இருந்தது. ஒரு நாள் நான் ஒரு அன்னதான கூடத்திற்கு வெளியே அமர்ந்திருந்தேன். ஒருவர் எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு, யாருக்காக இங்கே பிச்சை எடுக்கிறாய் என்று கேட்டார். எனக்காக அல்ல, அவளுக்காக என்றேன். இழந்ததை தேடுவதை பார்த்து அவர் சிரித்தார். இப்படியே 4 ஆண்டுகள் கழிந்தன. பழைய கமல் இப்போது இல்லை. கடை வைத்திருந்த, பெற்றோரை கவனித்த, பூனத்தின் கையை பிடித்த அந்த கமல் இப்போது இல்லை. இப்போது என் கையில் அந்த புகைப்படம் மட்டுமே இருந்தது. ஒரு மாலை வேளையில் மழை பெய்து கொண்டிருந்தது. புகைப்படம் நனைந்து விட்டது. நான் அதை துணியால் சுற்றி கொண்டிருந்தேன். அருகில் இருந்த ஒரு இளைஞன் கேட்டான், இது யாருடைய புகைப்படம் என்று. என் மனைவியுடையது. அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை என்றேன். பிறகு ஏன் இன்னும் தேடுகிறாய் என்று கேட்டான். கண்களில் மன்னிப்பை காணும் போதுதான் பாவத்தின் சுமை குறையும் என்றேன். அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவாக சொன்னான், உனக்கு மன்னிப்பு தேவையில்லை, தண்டனை தான் தேவை. அன்றுதான் முதல் முறையாக என்னிடமிருந்தே உண்மையை நான் கேட்டேன். அந்த புகைப்படத்தை ஒரு மரத்தடியில் வைத்துவிட்டு சொன்னேன், நீ எப்போதாவது இந்த வழியாக கடந்தால் நீ என்னை எங்கே விட்டு சென்றாயோ அதே இடத்தில் தான் நான் இன்னும் இருக்கிறேன் என்பதை பார். 5வது ஆண்டின் தொடக்கத்தில் நான் அந்த புகைப்படத்தை என் பாக்கெட்டில் இருந்து நிரந்தரமாக எடுத்து ஒரு முதியவர் எனக்கு கொடுத்த பகவத்கீதை புத்தகத்தில் வைத்தேன். அவர் என்னிடம் சொல்லியிருந்தார், நீ உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க விரும்பினால் முதலில் நடிப்பதையும் பாசாங்கு செய்வதையும் நிறுத்து, அதன் பிறகு மன்னிப்பு கேள். அன்று முதல் நான் அந்த புகைப்படத்தை யாரிடமும் காட்டவில்லை. நான் பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். வேலை தேடினேன். எப்போதுமே என்னால் விட முடியாத அந்த போதை பழக்கம் தானாகவே என்னை விட்டு விலகியது. ஒருவேளை இப்போது போதையில் மூழ்குவதற்கு என்னிடம் எந்த காரணமும் இல்லை என்பதால் இருக்கலாம். ஒரு காலத்தில் மற்றவர்கள் மீது பழி சுமத்தி நான் கழித்த அந்த துயர காலம் இப்போது எனக்குள் அமைதியாக அமர்ந்து விட்டது. நகரத்தின் தெருக்கள் என் காலடிகளை அடையாளம் கண்டு கொண்டன. என்னிடம் எந்த திறமையும் இல்லை. கடின உழைப்பு மட்டுமே மிஞ்சி இருந்தது. பகலில் மூட்டைகளை தூக்கினேன். சில சமயம் சாக்கடைகளை சுத்தம் செய்தேன். சில சமயம் ஹோட்டலில் பாத்திரம் கழுவினேன். பணம் குறைவாக இருந்தாலும் வயிற்றுக்கு தேவையான அளவு கிடைத்தது. ஒரு நாள் நான் நடைபாதையில் அமர்ந்திருந்த போது ஒரு பெரியவர் காரில் இருந்து இறங்கி வந்தார். அவர் சுத்தமான உடை அணிந்திருந்தார். அவர் கண்களில் ஒரு மரியாதை இருந்தது. அவர் என்னை உற்று பார்த்துவிட்டு, வேலை செய்கிறாயா என்று கேட்டார். நான் தலையசைத்தேன்.
அவர் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கார்டை எடுத்து என்னிடம் கொடுத்தார். இந்த முகவரிக்கு வா, எங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் தேவை, சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் இரு, சரியான நேரத்திற்கு வந்தால் சம்பளமும் நன்றாக இருக்கும். அடுத்த நாள் அதிகாலையிலேயே நான் அங்கு சென்றேன். அது ஒரு பெரிய பங்களா. வெள்ளை நிற புல்வெளியில் பூக்கள் பூத்திருந்தன. வாசலில் ஏற்கனவே 2 காவலாளிகள் இருந்தனர். நான் உள்ளே சென்றபோது எனக்கு கார்டு கொடுத்த அதே பெரியவர் இருந்தார். உன் பெயர் கமல் தானே? எவ்வளவு காலமாக இந்த நகரத்தில் இருக்கிறாய்? நீ இங்கேயே பிறந்தவன் தானே? உன் வாழ்க்கை முறை மட்டும்தான் மாறி இருக்கிறது என்றார். அவர் தலையசைத்தார். டீ குடிக்கிறாயா என்று கேட்டார். நான் மறுத்தேன். ஆனால் அவர் வேலைக்கார பெண்ணை அழைத்தார். இவருக்கு டீயும் சில உடைகளும் கொண்டு வா. இவருடைய உடைகள் நனைந்திருக்கின்றன. நான் அந்த அறையில் அமர்ந்திருந்த போது சுவரில் ஒரு புகைப்படத்தை கண்டேன். அது ஒரு குடும்ப புகைப்படம். ஆனால் அது தொலைவில் இருந்ததால் தெளிவாக தெரியவில்லை. நீ வாசலில் காவல் காக்க வேண்டும். பகல் மற்றும் இரவு ஷிப்டுகள் தனித்தனியாக இருக்கும். உனக்கு பகல் வேலை கொடுக்கப்படும். உணவை நாங்களே கவனித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வேலையில் நேர்மைதான் முக்கியம். நான் கைகளை கூப்பி சொன்னேன், எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். என்னிடம் இப்போது எதுவும் இல்லை. கடின உழைப்பு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. அவர் என்னிடம் டீ கோப்பையை நீட்டி சொன்னார், உழைப்பவன் கைகள் ஒருபோதும் காலியாக இருக்காது. முதல் வாரம் ஒரு கூரையின் கீழ் தூங்குவதும், சரியான நேரத்திற்கு உணவு கிடைப்பதும், யாருடைய வசமும் இன்றி நாளை கழிப்பதும் ஒரு ஆசீர்வாதமாக தோன்றியது. நான் அப்பாவோடு கடையில் வெற்றிலை விற்ற அந்த முதல் நாளை நினைத்து பார்த்தேன். ஆனால் இப்போது நான் வேறொரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அங்கே கடையும் இல்லை, அப்பாவும் இல்லை, பூனமும் இல்லை. வேலையின் போது நான் கவனித்த ஒரு விஷயம், அந்த வீடு சாதாரண வீடுகளைப் போல இருக்கவில்லை. வேலைக்காரர்கள் அங்கே வேலைக்காரர்களாக தெரியவில்லை. முதலாளி தேவையை விட அதிகமாக அன்பு காட்டினார். ஒரு நாள் தோட்டக்காரர் சொன்னார், ஐயா மிகவும் எளிமையானவர், ஆனால் அம்மாவின் வார்த்தை தான் இறுதி முடிவு. அவர் விண்ணப்பமின்றி இங்கே ஒரு செடி கூட நடப்படாது. நான் கேட்டேன், அம்மா எங்கே என்று. அவர் வெளியே சென்றிருக்கிறார், விரைவில் திரும்பி வருவார். இந்த முறை அவரை வரவேற்க வீடே அலங்கரிக்கப்படும் என்றார். 4வது வாரம் ஒரு நாள் ஐயா என்னிடம் வந்து சொன்னார், கமல், நாளை விருந்தினர்கள் வரவிருக்கிறார்கள். வீடு சுத்தப்படுத்தப்படுகிறது. நீ வாசலில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். நான் தலையசைத்தேன். அவர் சற்று நிறுத்திவிட்டு சொன்னார், நாளை நாங்கள் அழைத்து வருபவர் தான் இந்த வீட்டின் ஒளி. மாலையில் எல்லா வேலைக்காரர்களும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் போது அனைவர் முகத்திலும் ஒரு தனி ஒளி இருந்தது. அம்மா மிகவும் படித்தவர் என்று ஒருவர் சொன்னார். அவர் ஐயாவின் மகள் தான். ஆனால் அவருடைய அந்தஸ்தை பார்த்தால் அவர்தான் இந்த வீட்டின் தலைவர் போல தோன்றும் என்று இன்னொருவர் சொன்னார். நான் அமைதியாக அமர்ந்து தட்டில் இருந்த சோற்றை கிளறி கொண்டிருந்தேன். என் இதயம் ஏன் இவ்வளவு படபடப்பாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அன்று இரவு நான் வாசல் காவலில் இருந்தேன். குளிர் அதிகமாக இருந்தது. ஆனால் எனக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. கடந்த காலத்தின் ஏதோ ஒரு நிழல் என்னை நோக்கி வருவது போல உணர்ந்தேன். வானத்தை பார்த்து பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக என் இதயத்திடம் சொன்னேன், கடவுளே, நான் எதை தொலைத்தேனோ அது மீண்டும் என் முன்னால் வந்தால் என் கண்களை தாழ்த்தி அவரிடம் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு எனக்கு துணிச்சலை கொடுங்கள். அடுத்த நாள் காலை புதிய பொறுப்புகள். ஆனால் எனக்குள் அதே பழைய சுமை. என் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் நேரம் தொடங்கிவிட்டது என்பதை நான் அறியவில்லை. காலையில் நான் வேலைக்கு வந்தபோது அந்த மாளிகையே மாறியிருந்தது. வாசலில் புதிய திரைகள் போடப்பட்டன. சமையல் அறையில் அதிக வேலைக்காரர்கள் இருந்தனர். முற்றத்தில் பெரிய பூச்சாடிகள் வைக்கப்பட்டன. வாசலில் பூச்சரங்கள் தொங்க விடப்பட்டன. ஒரு விசேஷ நாள் போல எங்கும் பரபரப்பாக இருந்தது. நான் பழைய தோட்டக்காரரிடம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், மேடம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளியூரில் இருந்து வருகிறார். ஐயா காலை முதலே பதற்றத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறார். முதல் முறையாக மேடம் என்ற வார்த்தையை கேட்டபோது எனக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. நேற்று இரவு நான் செய்த பிரார்த்தனைக்கு உண்மையில் வலிமை இருந்தால் எனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். ஆனால் என் இதயத்தில் ஒரு அமைதியின்மை இருந்தது. மதிய நேரத்தில் ஐயா என்னை அழைத்தார். கமல், தயாராக இரு. நானே விமான நிலையத்திற்கு செல்கிறேன். நீயும் என்னுடன் வா. திரும்பி வரும்போது நீ கதவை திறக்க வேண்டும். ஆனால் முதலில் என்னுடன் வருவது அவசியம் என்றார். நான் வேகமாக என் சீருடையை சரி செய்து சேவ் செய்து விட்டு அவருடன் சென்றேன். விமான நிலையத்தில் கூட்டம் குறைவாக இருந்தது. ஆனால் எனக்குள் இருந்த சத்தம் என் மனதில் மோதி கொண்டிருந்தது.
அனைவரும் தங்கள் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் தள்ளி நின்று கொண்டிருந்தேன். ஆனால் என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. இறுதியில் கதவு திறந்தது. 2 பேர் ஒன்றாக வெளியே வந்தார்கள். பிறகு ஒரு பெண். அவர் முகக்கவசம் அணிந்திருந்தார். கையில் ஒரு சிறிய பை, தலையில் ஒரு தொப்பி. அவர் ஐயாவை நோக்கி வந்து மெதுவாக வணக்கம் சொன்னார். ஐயா உடனடியாக முன்னால் சென்று அவருடைய சுமைகளை வாங்கி கொண்டு மிகுந்த பெருமையுடன் சொன்னார், இறுதியாக நீ திரும்பி விட்டாய் மகளே. இப்போது என் வீடு முழுமையடைந்து விட்டது. என் கண்கள் அவர் மீதே நிலைத்திருந்தன. அந்த நடை, குரல், கண்களின் பாணி எல்லாம் எனக்கு தெரிந்ததாகவே இருந்தது. ஆனால் உற்று பார்க்கும் துணிச்சல் எனக்கு இல்லை. நாங்கள் மூவரும் காரை நோக்கி சென்றோம். நான் பின் இருக்கையில் அமர்ந்தேன். அவரும் மற்றவர்களைப் போலவே அமைதியாக அமர்ந்தார். சில நேரங்களில் அவள் ஜன்னல் வழியாக வெளியேயும் சில நேரங்களில் முன்னாலும் பார்த்தாள். வீட்டை அடைந்ததும் வாசலை திறக்கும் போது வேலைக்காரர்கள் அனைவரும் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டனர். என் கைகள் நடுங்கின. கார் உள்ளே நுழைந்ததும் வேலைக்காரர்கள் வரிசையாக நின்றனர். முதலாளி காரில் இருந்து இறங்கி கதவை திறக்க அவள் வெளியே வந்தாள். முதலாளி புன்னகைத்து சொன்னார், இவர்தான் நம் வீட்டின் தலைவி. இப்போதுதான் என் மனதுக்கு அமைதி கிடைத்தது. பிறகு அவள் மெதுவாக தன் முகக்கவசத்தை அகற்றினாள். என் காலடியில் பூமி நழுவியது. அது பூனம். அதே முகம், அதே கண்கள், அதே தோற்றம். ஆனால் இப்போது அவள் என் வீட்டில் அமர்ந்து பருப்பு சோறு சாப்பிட்ட பழைய பூனம் இல்லை. அவள் இப்போது வேறொருவர். நவீனமானவள், அமைதி நிறைந்தவள், ஆனால் ஒரு அந்நியல். அவள் அமைதியாக முன்னேறி சென்றாள். படிக்கட்டுகளில் ஏறும்போது ஒரு கணம் நின்றாள். மெதுவாக தலையை திருப்பிக் கொண்டு ஒன்றும் சொல்லாமல் நகர்ந்தாள். பூனம், நான் கமல். என்னை அடையாளம் தெரிகிறதா என்றேன். அதற்கு ஐயா குறுக்கிட்டு, என்ன நடக்கிறது, ஏன் சத்தம் போடுகிறாய் என்றார். நான் அவரை பார்த்து, ஐயா, இது என் மனைவி. இவள்தான் பூனம். பல ஆண்டுகளாக இவளைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றேன். பூனம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாள். யார் இவர்? தன் தலைவியிடம் எப்படி பேச வேண்டும் என்று இவருக்கு தெரியவில்லை. என் கால்கள் தள்ளாடின. முதலாளி என் கையை பிடித்துக் கொண்டார். இது உன் மனைவி அல்ல, என் மகள் என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். உங்கள் மகளா? ஆமாம், பல ஆண்டுகளுக்கு முன்பு படிக்க அனுப்பிய என் மகள். இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறாள். உன் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு தான் உனக்கு வேலை கொடுத்தேன். ஆனால் இப்போது உன் எல்லைக்குள் இரு என்றார். நான் சில காலடிகள் பின்வாங்கினேன். பூனம் படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருந்தாள். நான் என் தலையில் கைகளை வைத்துக் கொண்டு வாசலுக்கு அருகே அமர்ந்தேன். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டேன். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது, அவள் மாறிவிட்டாள். இனி நான் அவள் வாழ்க்கையின் அங்கமாக இருக்க முடியாது. அன்று முதல் நான் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. வாசல் காவலாளி வேலையில் இருந்து நீக்கப்பட்டு காற்றோட்டமோ வெளிச்சமோ இல்லாத ஒரு மூலையில் உள்ள சேமிப்பு கிடங்கில் அமர வைக்கப்பட்டேன். புதிய வேலையால் வரும் வரை இங்கே இரு என்றார் முதலாளி. 2 நாட்களுக்கு பிறகு நான் வேலையில் இருந்து நீக்கப்பட்டேன். கேள்விகள் இல்லை, விளக்கங்கள் இல்லை. என் கடைசி ஆதாரமாக இருந்த அந்த இடத்தையும் நான் இழந்தேன். மாலை வரை வாசலுக்கு வெளியேயே அமர்ந்திருந்தேன். ஒருவேளை அவள் வெளியே வந்து என்னை பார்ப்பாள், ஏதேனும் நடக்கும் என்று காத்திருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. கதவுகள் மூடப்பட்டே இருந்தன. ஜன்னல் வழியாக கூட ஒளி வரவில்லை. இறுதியில் நான் எழுந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அதே பழைய பாதையில் நடக்க தொடங்கினேன். இப்போது என் கையில் புகைப்படமும் இல்லை, இதயத்தில் நம்பிக்கையும் இல்லை. என் உடலை விட்டு நீங்காத ஒரு சோர்வு மட்டுமே மிஞ்சி இருந்தது. ஒரு நாள் நான் நீதிமன்றத்தின் வெளியே சென்று அமர்ந்தேன். ஒரு காலத்தில் பணத்திற்காக மக்கள் கெஞ்சுவதை பார்த்து பரிதாபப்பட்ட அதே இடத்தில் இன்று நானும் ஒருவனாக நின்றேன். என் கையில் பிச்சை பாத்திரம் இல்லை, ஆனால் என் கண்களில் ஒரு தேடல் இருந்தது. நாட்கள் கடந்தன. நான் அமைதியாக அமர்ந்திருப்பேன். சிலர் உணவு கொடுப்பார்கள், சிலர் காசுகள் கொடுப்பார்கள். யாராவது கடந்து சென்றால் நான் அவர்களை அழைக்கவோ அல்லது கண்ணோடு கண் பார்க்கவோ மாட்டேன். இப்படியே மேலும் பல ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் நான் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்த போது ஒரு கருப்பு கார் வந்து நின்றது. கதவு திறந்தது. முதலில் ஒரு குழந்தை இறங்கியது. பிறகு ஒரு பெண், பின் ஒரு ஆண். நான் தலையை நிமிர்ந்து பார்த்தேன். அது பூனம். அவளுக்கு 2 குழந்தைகள், ஒரு சிறுவன் மற்றும் ஒரு சிறுமி.
அந்த ஆண் அவளுடைய கணவர் என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் குழந்தைகளின் கைகளை பிடித்துக் கொண்டு சிரித்து பேசி உள்ளே சென்றார்கள். என் இதயத்தில் ஏதோ ஒன்று உடைத்தது. ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. எதுவும் நடக்காதது போல நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். அவர்கள் திரும்ப வந்தபோது பூனத்தின் பார்வை என் மீது விழுந்தது. அவள் சில நொடிகள் நின்றாள். பிறகு முன்னேறி சென்றாள். அடுத்த நாள் அவள் நீதிமன்றத்தின் ஒரு மூலையில் தனியாக வந்து அமர்ந்தாள். பிறகு என்னை நோக்கி வந்தாள். நான் தலை குனிந்தேன். அவள் எனக்கு முன்னால் மௌனமாக நின்றாள். இப்போது நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் கமல் என்றாள். நான் மெதுவாக தலையை உயர்த்தினேன். இல்லை, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று பார்க்க மட்டுமே நான் விரும்பினேன் என்றேன். ஆமாம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களிடமிருந்து பிரிந்ததில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றாள். நான் மன்னிப்புக்கு தகுதியானவன் அல்ல, இருப்பினும் முடிந்தால் என்று நான் இழுத்தேன். அவள் அமர்ந்து மெதுவாக சொன்னாள், நான் உங்களை மன்னித்து விட்டேன். அதை எப்போதோ செய்து விட்டேன். ஏனென்றால் உங்களை மன்னிக்காவிட்டால் என்னாலேயே என்னை மன்னிக்க முடிந்திருக்காது. ஆனால் அதற்காக எல்லாம் மீண்டும் தொடங்கும் என்று அர்த்தம் அல்ல. நான் தலையசைத்தேன். அவள் தொடர்ந்தாள், நான் உங்களிடம் சொல்லவில்லை, ஆனால் நான் ஒரு அனாதை அல்ல. என் அம்மா என் அப்பாவிடமிருந்து விவாகரத்து பெற்று வெளிநாடு சென்றிருந்தார். நான் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறியதும் நேராக அவர்களிடம் சென்றேன். அத்தைக்கு இதில் உடன்பாடு இல்லை. அத்தை தான் என்னை வளர்த்தார். அவருக்கு நான் கடமைப்பட்டிருந்தேன். அதனால் தான் சில உண்மைகளை மறைத்தேன். அவர் என்னை வெளிநாட்டிற்கு படிக்க அனுப்பினார். நான் சட்டம் படித்து ஒரு நீதிபதியாக மாறினேன். அத்தைக்கு தெரிந்த ஒருவரையே நான் திருமணம் செய்து கொண்டேன். நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிய போது என் கண்ணியம் மிதிக்கப்பட்ட அந்த பழைய நினைவுகளை மறக்க விரும்பினேன். நான் தலை குனிந்தேன். என் கண்ணியத்தை என் கைகளாலேயே நான் அழித்து விட்டேன். அதனால்தான் மரியாதை இன்று என்னை நெருங்குவதில்லை என்றேன் மெதுவாக. அவள் எழுந்து தன் பையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து எனக்கு முன்னால் வைத்தாள். இவை விவாகரத்து பத்திரம். பல ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு இது கிடைத்து விட்டது. இப்போது நீங்களும் சுதந்திரமானவன். நான் அந்த காகிதத்தை கையில் வாங்கி கொண்டு சொன்னேன், நீ என்னை விட்டு சென்ற அன்றே நான் சுதந்திரமானவன் ஆகிவிட்டேன். ஆனால் இந்த சுதந்திரத்திற்குள் நான் கைதியாக இருக்கிறேன். அவள் திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கினாள். அவளுடைய குழந்தைகளும் கணவரும் காருக்கு வெளியே காத்திருந்தனர். அவள் அவர்களுடன் காரில் ஏறி சென்றாள். நான் நீதிமன்ற படிக்கட்டுகளில் அமர்ந்திருந்தேன். காற்று வீசிக்கொண்டிருந்தது. சில நொடிகள் கழித்து அந்த பத்திரங்களை மடித்து அந்த புகைப்படம் ஒருமுறை வைக்கப்பட்டிருந்த அதே பகவத்கீதை புத்தகத்திற்குள் வைத்தேன். இப்போது என்னிடம் கடையும் இல்லை, வீடும் இல்லை, மனைவியும் இல்லை, கனவும் இல்லை. அந்த இறைவனும் அவனுடைய தண்டனையும் மட்டுமே என்னிடம் இருக்கிறது. ஒரு சரியான மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சரியான தண்டனை எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றும் நான் அதே நீதிமன்ற படிக்கட்டுகளில் அமர்ந்திருக்கிறேன். சில நேரங்களில் அவள் தன் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வரும்போது நான் தலை குனிகிறேன். அவள் நலமாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவளுடைய வாழ்க்கையில் இனி என் நிழல் கூட இல்லை. இப்போது நான் எதை கேட்டாலும் அவளுக்காகத்தான் கேட்கிறேன், எனக்காக அல்ல. என் கைகளாலேயே என் மரியாதையை நான் தொலைத்து விட்டேன். மரியாதை, நம்பிக்கை மற்றும் உறவு ஒரு முறை தொலைந்து விட்டால் அவை மீண்டும் திரும்பாது. சரியான நேரத்தில் நம் உண்மையான துணையை நாம் மதிக்காவிட்டால் இந்த வாழ்க்கையே நம்மை அவமதிக்கும். நன்றி.